அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய அளப்பெரும் கிருபையினாலே நாம் நம்முடைய மார்க்கத்தின் பல்வேறு கூறுகளை வெளிப்படையாகவும் தெளிவாகவும் பேசக்கூடிய, விவாதிக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசலுடன் தொடர்பு வைத்திருக்கிறோம். ஒரு சம்பிரதாயத்திற்காக மார்க்கத்தை பேசாமல், மார்க்கத்தை பற்றிய ஒரு தெளிவான ஞானம், அறிவை பெற வேண்டும் என்பதற்காக, அதை பற்றி சிந்திக்க வேண்டும் என்பதற்காக இந்த பள்ளியிலே பேசப்படுவது இந்த பள்ளியின் சிறப்பு. இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், இஸ்லாத்தின் பல்வேறு சிறப்பு, இஸ்லாமிய வாழ்வியல் நெறியிலே பல்வேறு சிறப்பம்சங்கள் இருக்கின்றன. எத்தனையோ சிறப்பம்சங்களை நாம் சொல்லலாம். உலகத்திலே கூட எத்தனையோ வாழ்வியல் நெறிகள் இருக்கிறது. இங்கே இந்தியாவில் பார்த்தா சனாதன வாழ்வியல் நெறி இருக்குது, ஜெயினிசம் இருக்குது, புத்திசம் இருக்குது, கம்யூனிசம், கேபிட்டலிசம், இப்படிப்பட்ட ஏகப்பட்ட இசங்களும் வாழ்வியல் முறைகளும் வாழ்வியல் நெறிகளும் நிறைய நம்ம பார்க்கலாம் அந்த உலகத்தில். இந்த வாழ்வியல் நெறிகள் எல்லாம் மனித வாழ்க்கையின் பல்வேறு கூறுகளை ரொம்ப அலசி பார்த்து அதற்காக சில ஆலோசனைகள், அறிவுரைகள், வழிமுறைகள் இதெல்லாம் வழங்கிட்டு இருக்கிறாங்க. இஸ்லாமும் வாழ்க்கையின் அனைத்து கூறுகளையும் பற்றி பேசுகிறது. ஆனால் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், சமூகவியலை பற்றி இஸ்லாம் பேசுகிறது, வர்க்க பேதங்களை பற்றி கூட இஸ்லாம் பேசுகிறது. வாழ்வியல் நிலையிலே சொல்லப்போனால் வியாபாரம், கொடுக்கல் வாங்கல், ஒழுக்க நெறிகள், மனித மாண்புகள், மனித குலத்திலே நாம் செய்ய வேண்டிய, மனித குலத்திற்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள், மனித குலத்தில் நம்முடைய பண்புகள் எப்படி இருக்க வேண்டும், எல்லா கூறுகளை பற்றி பேசினாலும் கூட மற்ற எந்த ஒரு வாழ்வியல் நெறியிலும் பேசப்படாத, இஸ்லாத்தில் மட்டுமே ஒரு தனி தலைப்பாக எடுத்து, தனி கேட்டகரியாக அதை பிரித்து, அதை முன்வைத்து, அதை முற்படுத்தி பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்குதுங்க. அதுதான் அண்டை வீட்டார். எல்லாம் சமூகத்தை பற்றி பேசுவாங்க, மனிதநேயத்தை பற்றி பேசுவாங்க, உண்மையை பேசணும், நியாயமாக நடந்துக்கணும், வியாபாரம் ஒழுங்கா செய்யணும், எல்லா பல்வேறு ஒழுக்கங்களை பற்றி பேசுவாங்க. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரர்களை பற்றி என்று ஒரு தனியாக விவாதிக்கக்கூடிய ஒரு வாழ்வியல் நெறி இஸ்லாம் மட்டும்தான். ஸ்பெஷலாக வேற எங்கேயுமே அது பார்க்க முடியாது. நீங்கள் எங்கேயாவது நீங்கள் கம்யூனிசத்தில் இப்போ அண்டை வீட்டாரை பற்றி பேசுகிறாங்களா? கிறிஸ்துவத்தில் அண்டை வீட்டாரோடைய முக்கியத்துவத்தை பற்றி பேசியிருக்கிறாங்களா? இல்லை மற்ற இசங்களில் நீங்கள் எடுத்து பாருங்கள், மற்ற வாழ்க்கை நிலையை எடுத்து பாருங்கள், பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு என்று விசேஷமாக ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்களான்னு பார்த்தா கிடையாது. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த மட்டும் அண்டை வீட்டார் ரொம்ப முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒரு அங்கத்தினராக இருக்கிறார்கள் சமூகத்தில். பாருங்கள், குர்ஆனில் சூரத்து நிசாவிலே 36வது வசனத்தை பாருங்க. வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ. நீ அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியுங்கள், அவனுக்கு எந்த ஒன்றையும் நீங்கள் இணை வைத்து விடாதீர்கள். வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ வபில் வாலிதைனி இஹ்சானா. அது எப்பவுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல உங்களுக்கு தெரியும், அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனுக்கு இணை வைக்காதீர்கள். இதுதான் பிரதானமான விஷயமாக இருக்கும். அதற்கடுத்து வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய பெற்றோர்களிடத்திலே இஹ்சானுடன் நடந்து கொள்ளுங்கள். இஹ்சான்கிறத எப்படி விளைக்கிறது? ஹசன் சொன்னால் இது மூல வார்த்தை வந்து ஹசன் தான். ஹசன் சொன்னால் அழகுன்னு அர்த்தம். ஹசன் அப்படின்னு சொன்னால் சூப்பர்லேட்டிவ் டிகிரி, மோஸ்ட் பியூட்டிஃபுல், ரொம்ப ரொம்ப அழகுது. ஆனால் அந்த இஹ்சான்னு சொன்னால் அந்த அழகுடன் சேர்ந்து ஒரு அன்பு, நேசம், பிரியம், தமிழில் இங்கிலீஷில் கைண்ட்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு நேசம், பிரியம், அன்பு, பணிவு, கரிசனம், இதெல்லாம் சேர்ந்து வருது பார்த்தீங்களா? அதுதான் இஹ்சான்னு சொல்லுவாங்க. நம்முடைய தாய் தந்தர் இடத்திலே அன்புடன், பரிவுடன், கரிசனத்துடன், அக்கறையுடன், அவர்கள் பணிவுடன், இப்படி எல்லா விதமான சிறப்பியல்புகளையும் கொண்ட நல்ல முறையிலே, அழகிய முறையில் நடந்துக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிப்பாட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இந்த இஹ்சான் அடுத்தடுத்து எங்கெங்க தொடரணும் தெரியுமா? வபிதில் குர்பா, உங்கள் உறவினர்களுடன்.
நம்ம ரிலேட்டிவ்ஸ், அங்கேயும் அது தொடரணும். அம்மா அப்பாவோட நிப்பாட்டிடக்கூடாது. அம்மா அப்பாட்ட கரிசனமா நடந்துக்கிறோம், கருணையோட நடந்துக்கிறோம், அன்புடன் நடந்துக்கிறோம், பாசத்தோடு நடந்துக்கிறோம், சரிதான். அதுக்கு அடுத்து எங்க வரணும்? உறவினர் இடத்துலயே வரணும். அதுக்கடுத்து அங்கே நின்றக்கூடாது. ஒல் யதாமா, எத்தீம்கள். எத்தீம்கள்னா யாரு? பொதுவாக அம்மா அப்பா இல்லாதவங்க சொல்லிட்டு போயிருக்கோம். அப்படி இல்லை. அது மாத்திரம் இல்லை, நிற்கதியாக நிற்பவர்கள், ஆதரவற்றவர்களாக நிற்பவர்கள், குரலற்ற மனிதர்கள். அவங்க குரலுக்கு எந்த மதிப்பு இருக்காது, அவங்க கருத்துக்கு எந்த மதிப்பு இருக்காது, அவர்கள் உரிமையை பற்றி எவனும் கவலைப்பட மாட்டான், அவர்களுக்கு இங்கே கிடைக்க வேண்டிய நியாயத்தை பற்றி யாரும் கவலைப்பட மாட்டான். அநீதி இழைக்கப்பட்டவர்களாக, அக்கறை காட்டப்படாதவர்களாக, ஒதுக்கப்பட்டவர்களாக இப்படி நிற்கதியாக நிற்கிறாங்க பாருங்க. அவர்களும் இந்த அனாதைகள், எத்தீம்கள் வந்துருவாங்க. வல் மசாக்கீன், மிஸ்கீன்கள். பாருங்க, அம்மா அப்பாட்ட எஹசானோட இருந்துக்கணும். அந்த எஹசான் எங்க வரணும்? அடுத்து உறவினர்கள்ட்ட, அதற்கடுத்து எத்தீம்கள் அனாதைகள் இடத்துல, அதற்கடுத்து மசாக்கீன் மிஸ்கீன்கள், ஏழை வறியவர்கள், சமுதாயத்தை கூட ஏழை வறியவர்கள் சொல்லிட்டு அடுத்த ஒரு கேட்டகரி சொல்றான் பாருங்க. வேற எங்கேயுமே அது பார்க்க முடியாது. வல் ஜாரிதில் குர்பா, உறவினர்களான அண்டை வீட்டார், பக்கத்து வீட்டார் இடத்துல நடந்துக்கணுமா? அதுல யாரு? பக்கத்து வீட்டிலேயே உறவினர்களா இருக்காங்க பாருங்க, ரிலேட்டிவ்ஸ். அவங்களுக்கு நமக்கு ஏதோ தொடர்புகள் இருக்கும், கிட்டத்து அல்லது தூரத்து உறவுகள் இருப்பாங்க. அவங்க இடத்துல வல் ஜாரிதில் ஜுனூப், அந்நியர்கள், யாருன்னே தெரியாதவர்கள், ஆனா பக்கத்து வீட்டுக்காரர். இவர்களிடத்திலும் என்ன செய்யணுமா? தாய் தந்தையர் இடத்துல காண்பித்த அந்த எஹசான, அவருடைய தொடர்ச்சி எப்படி நீட்சி எங்க வருது பாருங்க, இங்கேயும் வருது. அவ்வளோ நிக்கல. சாஹிபில் ஜுண்ட், நெருங்கிய நண்பர்கள், உங்களுக்கு ரொம்ப கிட்ட இருக்கக்கூடிய நண்பர்கள். வபினி சபீல், வழிப்போக்கர்கள். இப்னு சபீல் என்ன அர்த்தம்? இப்னுனா மகன் அர்த்தம், சபீல்னா பாதைன்னு அர்த்தம். அதாவது பாதையின் மைந்தன், தெருவில் வாழக்கூடியவங்க, அவங்களையும் சொல்லலாம். அதாவது ஒரு பயணத்தில் வந்தவங்க வழியில் என்ன ஆயிடுச்சு, எல்லாம் தொடர்ந்து போச்சு, வழிப்போக்கராக இருக்கிறார், அவரையும் சொல்லலாம். இப்னு சபீல். வமா மலக்கத்து ஐமானுக்கும், உங்கள் வழக்கரம் சொந்தமாக்கி கொண்டவர்கள். அதை வழக்கரம் சொந்தமாக்கி கொண்டவர்கள்ங்கிறது ஒரு அழகான ஒரு வார்த்தைங்க. அதற்கு முன்பு வரலாம் எப்படி பேசுனாங்கன்னா, அடிமைன்னு சொல்லுவாங்க மனிதர்களை, அடிமைகள். இவரோட அடிமை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரசூலுல்லாஹ்வுடைய தாத்தா பாட்டனார் அப்துல் முத்தலிப் இல்லையா? ஆனா உண்மையான அவர் பேர் வந்து ஷைபா. அவர் வந்து மதீனாவில இருந்து அவரை அழைத்து வருகிறார், முத்தலிப் அழைத்து வருகிறார். முத்தலிப்ங்கிறது அந்த ஹாஷிம் குலத்திலே ஹாஷிமுடைய சகோதரர் முத்தலிப்ங்கிறவர். அவர் கூப்பிட்டு வர்றார். கூப்பிட்டு வரும்போது ஒரு இளைஞரை, எப்போவுமே மக்காவில் யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு வந்தாங்கன்னா, அதுவும் குறிப்பாக ஒருத்தர் குதிரையில் உட்காந்துட்டு ஒரு இளைஞரை நடத்தி கூப்பிட்டு வந்தான்னு வச்சுங்களேன், அவர் எங்கேயோ மார்க்கெட்டில் விலைக்கு வாங்கிட்டு வந்திருக்காரு, அவர் அடிமையாகவும் நினச்சிக்குவாங்க. இது யாருன்னு கேட்கும்போது மக்கள் சொன்னாங்க, எப்படி ஒரு அடிமை மாதிரி தெரிறாரு, ஸோ அப்துல் முத்தலிப் அப்படின்ட்டாங்க, முத்தலிபுடைய அடிமை அப்படின்ட்டாங்க. பிற்பாடு அவங்க கேட்கும்போது சொல்றாரு, அடிமையெல்லாம் கிடையாதுப்பா, என்னுடைய சகோதரர் ஹாஷிமுடைய மகன், அவர் எங்கே இருந்தார்? மதீனாவில் இருந்தார், அவரை நான் அழைச்சி வந்திருக்கேன் அப்படி சொல்றாரு. இவர் பேர் ஷைபா அப்படின்னு. இவர் பேர் ஷைபான்னு தெரிஞ்சாலும் வந்தவங்க எல்லாரும் அப்துல் முத்தலிப் கூப்பிட்டாங்க இல்லையா, அந்த பேரே பட்ட பேரே நின்று போச்சு. அப்போ அப்துன்னு சொல்ற பழக்கம் இருந்துச்சு, அடிமைகளை அடிமைகள் சொல்ற பழக்கம் இருந்துச்சு. ஆனா அடிமைகள் அல்லாஹுக்கு மாத்திரமே மனிதர்கள் அடிமைகள் என்பதனால அல்லாஹ் என்ன வாங்கிட்டான், அந்த வார்த்தையவே மாத்திட்டான். எப்படி மாத்திட்டான்? அவ்மா மலக்கத்து ஐமானுக்கும், உங்கள் வழக்கரம் சொந்தமாக்கி கொண்டவர்கள், அதாவது நீங்கள் ஆக்கிரமித்துக் கொண்டவர்கள், உங்களால் ஆக்கிரமிக்கப்பட்டவர்கள், உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி, உங்களுடைய பலத்தை பயன்படுத்தி நீங்கள் ஆக்கிரமித்திருக்கிறீர்கள், உங்களால் ஆக்கிரமிக்கப்பட்ட மக்கள் அப்படி சொல்றாங்க. அப்படிலாம் சொல்லிட்டு சொல்ற பாருங்க, இன்னல்லாஹ் லா யுஹிப்பு, அல்லாஹ் இவர்களை நேசிக்க மாட்டான். மன் கான முக்தாலன் ஃபஹூர், யார் கர்வம் கொண்டு பெருமை அடிக்கிறாங்களோ அவங்கள அல்லாஹ் நேசிக்க மாட்டான். யார் உள்ளத்துல கர்வம் இருந்துக்கிட்டு தான் பெரியாள் நினைச்சுக்கிட்டு அதுக்கு பெருமை அடிச்சுட்டு தர்றான் பாத்தீங்களா, அப்படிப்பட்ட மனுஷனை தான் மற்றவங்கள மதிக்க மாட்டான், மற்றவங்களோட கருணையோட நடந்து கொள்ள மாட்டான், மற்றவங்களோட எஹசானோட நடந்து கொள்ள மாட்டான் இல்லையா? அப்போ எஹசானுடன் நடந்து கொள்ளக்கூடியவன் யார்? யாரிடத்துல பணிவு இருக்கிறதோ, யார் இடத்துல தற்பெருமை இல்லையோ, யாரிடத்துல கர்வம் இல்லையோ, அவர்கள் எப்படி இருப்பாங்க? எஹசானோட நடந்து கொள்வார்கள். அந்த லிஸ்ட்ல
என்ன வருது? அண்டை வீட்டார் வருது பாருங்க. இதுதான் இன்னைக்கு நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இன்னைக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது உங்களுக்கு. என்னுடைய நண்பர் ஒருவர் இந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தார் முன்னாடி. அது முஸ்லீம்கள்லாம் நிறையா இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட் இருந்தாலும் அங்கே ஒரு முசல்லா கூட இருந்துச்சு. எல்லோரும் சந்தோஷமாக நல்லா இருந்தாங்க. திடீர்னு வீடு மாற வேண்டிய ஒரு நிலைமை. இங்கே சிறுசேரி, பெரும்பாக்கம் இந்த பக்கம் பார்க்க போனார். அவர் மதுரையிலேருந்து வந்திருந்த நண்பர் என்கிட்ட சொன்னார். நண்பர்னு சொல்ல விட என்னோட ரிலேட்டிவ், சொந்தக்காரர் தான். என்கிட்ட சொன்னார், இப்படி நான் எதிர்பார்க்கவே இல்லை. சென்னையில் இவ்வளோ வளர்ந்து விட்ட நகரத்தில் நான் போகிறேன், பளிச்சுன்னு 2-3 பேர் சொல்லிட்டாங்க, முஸ்லீம்களுக்கு நான் இடம் தரதில்லை அப்படின்ட்டாங்க. முஸ்லீம்களுக்கு வீடு வாடகைக்கு தரதில்லை. ஏன்னா முஸ்லீம்களை அண்டை வீட்டாராக வைத்துக் கொள்வதற்கு அவர்கள் தயக்கம் காட்டுகிறார்கள். அந்த அளவிற்கு முஸ்லிம்களை பற்றி ஒரு பொய்யான பிரச்சாரம், ஒரு தவறான ஒரு கருத்தோட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் மீது ஒரு வெறுப்பு, முஸ்லீம்கள் சொன்னால் அவங்களுக்கு ஒரு வெறுப்பு, ஒரு எரிச்சல், ஒரு ஆத்திரம். என்னமோ பெரிய தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் இப்படியெல்லாம் சொல்லி அவங்கள அச்சுறுத்தி வச்சிருக்கிறாங்க. எங்கேயாவது யாராவது ஒரு தவறு செய்து விட்டால் அவன் முஸ்லீமாக இருக்கும் பட்சத்தில் முழு சமுதாயமும் குற்றவாளியாக காண்பிக்கப்படுகிறார்கள். அவன் மற்ற சமுதாயமாக இருந்தால் அவனை மட்டும்தான் குற்றவாளி சொல்வாங்க. ஒருத்தர் திருடிட்டாயா, வேற சமுதாயத்தை சார்ந்தவன், வேற மதத்தை சார்ந்தவன், இவன் திருடேன் அப்படிம்பாங்க. ஒரு முஸ்லீம் திருடிட்டான் சொன்னால் இந்த முஸ்லீம்கள்லாம் அப்படி தான் திருடர்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு மோசமான ஒரு கண்ணோட்டம் இன்னைக்கு உருவாகி இருக்குது. நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். எங்கேயாவது ஒரு தீவிரவாத செயல் நடந்துட்டுன்னா அது உடனே முஸ்லீம்கள். வேற எத்தனையோ பள்ளிவாசல்லாம் ஷூட் பண்ணியிருக்கிறான். மாளிகாவிலலாம் குண்டு வெடிச்சிருக்கு. அவனெல்லாம் கொண்டு போய் என்ன ஆக்கிடுவான், எம்பியை உட்கார வச்சு அழகு பார்ப்பான். அவனை யாரும் என்ன செய்ய மாட்டான், அவருடைய மதத்தையோ அவருடைய இனத்தையோ என்ன செய்வான், தொடர்புபடுத்தி பேச மாட்டான். அந்த மாதிரி நமக்கு எதிராக ஒரு திட்டமிட்ட ஒரு பகை வளர்க்கப்படுகிறது, ஒரு நம்மை பற்றி ஒரு வெறுப்பு உருவாக்கப்படுகிறது. ஆனால் நாம் மாத்திரம் இஸ்லாம் சொல்லக்கூடிய அண்டை வீட்டாருடைய அந்த பண்பு நலன்களை பேணி நடந்தோம் என்று சொன்னால் இதை மிக எளிதாக நாம் அகற்றி விடலாம். எல்லோரும் விரும்புவார்கள். பாயா இருந்தால் சொல்லுங்க, எங்கள் வீட்டு வாடகை காலியாக இருக்கு அப்படின்னு சொல்ற ஒரு நிலைமை உருவாகும். பக்கத்து வீட்டுக்காரர் முஸ்லீமாக இருந்தால் நல்லா இருக்குமே என்று சிந்திக்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாகும். அந்த அளவிற்கு அண்டை வீட்டாரை பற்றிய, அவர்கள் எப்படி அண்டை வீட்டாரத்தை நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றிய ஒரு விளக்கம் இந்த இஸ்லாத்தில் இருக்கிறது. எப்படின்னு பாருங்க. அண்டை வீட்டார் சொன்னால் அவன் எப்படி இருக்கணும், ரசூலுல்லாஹ் ரொம்ப அழகாக சொன்னாங்க. அண்டை வீட்டார் தான் யார், அவன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எந்த அளவுக்கு அழகாக சொன்னாங்க. அண்டை வீட்டார் ஒருவர் தனக்கு விரும்புவதையே தனது அண்டை வீட்டாருக்கு விரும்பாத வரை, இந்த ஹதீஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒருவர் தனக்கு விரும்புவதை தன்னுடைய சகோதரருக்கு விரும்பாத வரை அப்படி இருக்கு இல்லையா? அது மாத்திரம் இல்லை, அண்டை வீட்டாருக்கும் சேர்த்து இருக்குது. அண்டை வீட்டாருக்கு விரும்பாத வரை அவர் ஈமான் கொண்டவராக மாட்டார், அவர் இறை நம்பிக்கை கொண்டவராகவே இருக்க முடியாது. நான் என்ன விரும்புகிறேனோ அது அண்டை வீட்டாருக்கு விரும்பணும். எனக்கு எது வருத்தமாக இருக்கோ அது அண்டை வீட்டாருக்கும் வருத்தமாக இருக்கும் நம்பணும். எனக்கு எது சந்தோஷமாக இருக்குமோ அது அண்டை வீட்டாருக்கும் சந்தோஷமாக இருக்குது நான் நம்பணும். இப்படி நான் நம்பாத வரையில் இறை நம்பிக்கை கொண்டவன் அல்ல அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு முஃமின், ஒரு முஸ்லீம் இறை நம்பிக்கை கொண்டவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தான் விரும்புவதை தன்னுடைய அண்டை வீட்டாருக்கும் விரும்ப வேண்டும். தனக்கு மாத்திரம் தனியாக விரும்பிக்கிட்டு அண்டை வீட்டார் அவன் எப்படி போட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இன்னொன்று பாருங்க, எவருடைய கைகளால் அவரது அண்டை வீட்டார் பாதுகாப்பை உணர்ந்து சொன்னோம்னா நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த டாபிக்ல. நான் சுருக்கமாக சிலதை மாத்திரம் செலக்ட் பண்ணி சொல்றேன். எவருடைய கைகளால் அவரது அண்டை வீட்டார் பாதுகாப்பை உணரவில்லையோ அவர் சொர்க்கம் செல்ல மாட்டார். ஒரு முஸ்லிமுடைய நோக்கமே மறுமையில சொர்க்கம் அடைவதுதான். நம்முடைய கைகளால் அண்டை வீட்டார் பாதுகாப்பை உணர வேண்டும். ஆனா இந்த பாயிண்ட்ல தான் எல்லாரும் நம்மளுக்கு எதிராக ஒரு பகையான ஒரு பிரச்சாரம் நடந்துகிட்டு இருக்கு. இவர்கள் பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள், இவர்கள் பாம்பு வச்சிருவான், இவங்க மோசமானவங்க, படிச்சவனா இருந்தா கூட இந்த சமுதாயத்தை சார்ந்தவன் பாம்பு வச்சிருவான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சாரம் சமீப காலத்தை ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு. ஆனா என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹ் அவர்கள், உங்கள் கைகளால் அண்டை வீட்டார் ஒரு பாதுகாப்பை உணர வேண்டும். அவர்கள் ஒரு பாதுகாப்பு, எப்படி ஒரு பயம் உணர்வு, உங்களை பார்த்தா பயம் வரக்கூடாது. யாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, பக்கத்தில் பாய் இருக்கார் அவர் பார்த்துக்குவார், பக்கத்து வீட்டில் பாய் இருக்கார் அவர் பார்த்துக்குவார், அப்பாடா பக்கத்து வீட்டில் பாய் இருக்கார்ல ஒன்றும் பிரச்சனை, நிம்மதியாக இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் அவர்கள் உணரணும். ஒவ்வொரு அண்டை வீட்டாரும் உணரும் வகையில் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அப்படி நடந்து கொள்ளாத வரை நீங்கள் சொர்க்கத்துக்கு போக முடியாது. ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க. இன்னும் பாருங்க, அல்லாஹ்வையும் மறுமையையும் நம்புபவர்கள்
அண்டை வீட்டாரை கண்ணியப்படுத்தட்டும், உதவி செய்யட்டும். இதுவும் இருக்குது. அல்லாவையும் மறுமையை நம்பக்கூடியவங்க என்ன செய்யணுமா? நமக்கு உண்மையிலே அல்லாஹ் மீது நம்பிக்கை இருக்குது, மறுமையின் மீது நம்பிக்கை இருக்குன்னு சொன்னா அண்டை வீட்டாரை கண்ணியப்படுத்தணும். அண்டை வீட்டாரை கண்ணியப்படுத்த எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தணும்? நிறைய உதாரணங்கள் நிறைய பார்க்கலாம். அதில் அண்டை வீட்டாரை கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு உதவியும் செய்து வர வேண்டும், அவங்களை ஹெல்ப் பண்ணணும். அவங்களை யாரோ இப்பெல்லாம் இப்போ இப்படி இருக்குங்க, பக்கத்து வீட்டில் யார் வர்றா யார் போகிறான்னு யாருக்குமே தெரியல. ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறான், ஒரே லிஃப்டில் ஏறுறான் இறங்குறான், ஒரே வழியில் வர்றான், ஒரே வாட்ச்மேனு எல்லாம். அந்த வாட்ச்மேனுக்கு யார் யார் எங்கே இருக்கான்னு தெரியும். ஆனால் நமக்கு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் கூட நமக்கு எப்படி தெரியாது? பக்கத்து வீட்டில் யார் இருக்கான்னு தெரியாது, எதிர்த்த வீட்டில் யார் இருக்கான்னு தெரியாது. அப்பேற்பட்ட ஒரு பெரிய ஒரு சமுதாயமாக இருந்து கொண்டு, ஆனால் இங்கே இருந்து செல்ஃபோனில் அமெரிக்காவுக்கு பேசுவோம். அமெரிக்காவில் எல்லாம் நடந்துட்டு இருக்கு நமக்கு தெரியும், ஐரோப்பாவில் நடந்துட்டு இருக்கு நமக்கு தெரியும், காசாவில் என்ன நடக்குது, இஸ்ரேல்ல நடக்குது, ஈரான்ல நடக்குது எல்லாம் தெரியும். எத்தனையோ கிலோமீட்டருக்கு தாண்டி இருக்கக்கூடிய மக்களை பற்றி நான் பேசிக்கொண்டிருப்போம். பக்கத்து வீட்டுக்காரரை பற்றி நமக்கு தெரியாது. யாரோ ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்க புதுசாக, யாருன்னு தெரியல. இதான் நம்ம நிலைமை. ஒருவேளை நேராக பார்த்துட்டோம் சொன்னால் லேசாக சிரிச்சுக்குவோம். சிரிச்சுக்கிறதுக்கு சில பேர் தான், சில பேர் அதையும் கூட ஒரு மாதிரி முறைச்சிட்டு போவாங்க. இதான் நம்ம நிலைமை. ஆனால் ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க, அல்லாஹ்வை மறுமையை நம்புபவர்கள் அண்டை வீட்டாரை கண்ணியப்படுத்தணும். பெரியவங்களை கண்ணியப்படுத்துகிற மாதிரி, ஒரு நல்ல மனிதர்களை கண்ணியப்படுத்துகிற மாதிரி அண்டை வீட்டாரையும் நல்ல மனிதர்களாக கருதி அவர்கள் என்ன செய்யணும்? கண்ணியப்படுத்தணும். இன்னொரு விஷயத்த சொன்னால் உங்களுக்கு கடுப்பாயிரும், உங்களால் ஜீரணிக்க முடியாது. பக்கத்து வீட்டில் நம்ம சுவரை ஒட்டி வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த சுவர் நம்முடைய சுவர், அந்த வீட்டை நம்ம வீட்டை பிரிக்கக்கூடிய சுவர் வந்து நமக்கு சொந்தமான சுவராக இருக்கும் பட்சத்தில் பக்கத்து வீட்டுக்காரரு ஆணி அடித்தாருன்னா நம்ம கோவம் வரும்ல, அப்படி தானே? பக்கத்து வீட்டுக்காரர் கொஞ்சம் ஆணி அடித்தாருன்னா நம்ம சுவரில் ஆணி அடிக்கிறாரு அப்படி நம்ம கோவப்படுவோம். இதான் நடந்துட்டு இருக்கு நாட்டில், நாட்டு வழக்கம். ஆனால் அபூ ஹுரைரா அப்புறம் அறிக்கிறாங்க, உங்கள் வீட்டு சுவரில் பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு மரக்கட்டையை பதிப்பதை தடுக்க வேண்டாம். எதுக்கு? இந்த உத்தரம்னு சொல்லுவாங்க தெரியுமா? உத்தரம் அமைக்கிறதுக்காண்டி மரக்கட்டை ரீப்பரை வைப்பாங்க, வச்சு அதுக்கு மேலே மரக்கட்டையை வைப்பாங்க. அது நம்ம சுவரில் அவன் கொண்டாந்து திணிச்சு வைக்கிறத கூட நம்ம நினைச்சக்கூடாதான், தடுக்கக்கூடாது அப்படி சொல்லியிருக்காங்க ரசூலுல்லாஹ். அந்த அளவிற்கு அண்டை வீட்டாருக்கு மதிப்பளிக்க வேண்டியது. இன்னும் அண்டை வீட்டுக்காரர், அது குறிப்பாக பெண்களுக்கு சொல்லப்பட்டது. ஒரு அண்டை வீட்டுக்காரி, பக்கத்து வீட்டுக்காரி உங்களுக்கு ஒரு ஆட்டின் குழம்புனத்தின் பாதம், அதோட பாதத்தோட ஒரு கட்டை மாதிரி இருக்கும், அதை நம்ம யாரும் சமைக்க மாட்டோம், தூக்கி வீசிடுவோம். அதை போய் ஆட்டு குழம்பை வந்து உங்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்தா, அப்படி கொடுத்தா கூட அவர்கள் என்ன செய்யணும்? சந்தோஷமாக வாங்கிக்கணும், மிக மலர்ச்சியுடன் வாங்கி கொள்ளுங்கள். உங்களுக்கு கொடுக்கறது அற்ப பொருளாக இருந்தாலும், உங்களுக்கு அன்பளிப்பாக அண்டை வீட்டுக்காரர் ஒரு அற்ப பொருளை கொடுத்தா கூட அதை அற்பமாக பார்க்காம முகமலர்ச்சியுடன் வாங்கிடுமா. பாருங்க, ஒரு பக்கத்து வீட்டுக்காரோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த டாபிக் ஏன் இஸ்லாம் அந்த அளவுக்கு இந்த டாபிக்ல முக்கியத்துவம் கொடுத்துன்னு சொன்னா, ரொம்ப பேர் நான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்முடைய எந்த ஒரு விஷயமும் முதலிலே சென்றடைவது பக்கத்து வீட்டுக்காரர் தான். நமக்கு ஒரு வியாதி வந்துச்சுன்னா கூட அது பக்கத்து வீட்டு தான் பரவும். பக்கத்து வீட்டுக்காருக்கு ஒரு வியாதி வந்தாலும் நமக்கு தான் பரவும். நம்ம சத்தம் போட்டால் முதல்ல யாரு கேட்கும்? பக்கத்து வீட்டுக்காரர் தான் கேட்கும். பக்கத்து வீட்டுக்காரர் சத்தம் போட்டால் முதல்ல நமக்கு தான் கேட்கும். அப்போ இம்மிடியட் எஃபெக்ட், நம்முடைய பாதிப்பு முதல்ல எங்க ஏற்படும் சொன்னா இந்த சமுதாயத்தில் உடனே ஏற்பட்டுறாது, பக்கத்து வீட்டில இருந்து ஆரம்பமாகும். நம்மை பற்றிய கருத்தோட்டம் பக்கத்து வீட்டுக்காரர் தான் ஆரம்பமாகும். நம்மை பற்றிய பிரச்சாரம் பக்கத்து வீட்டுக்காரர் பண்ணாதான் எல்லாத்துக்கும் போய் சேரும். இப்போ அந்த அளவிற்கு அண்டை வீட்டாருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சர்க்கிள். அது அவர்கள் விஷயத்துல ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்கு ஹத்தர் இந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு கேட்குறாங்க, ஒரு முறை 2 அண்டை வீட்டுக்காரர் இருக்கிறாங்க, நான் அன்பளிப்பு தரலாம் என்றாலும் ஒரு அன்பளிப்பு தான் இருக்குது, அன்பளிப்பு தரலாம்னு நினைக்கிறேன், பக்கத்தில் 2 வீட்டுக்காரர் இருக்காங்க, யாருக்கு நான் தர்றது அப்படி கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யாருடைய வாசல் உனக்கு பக்கத்தில் இருக்குதோ, உன்னுடைய வாசலுக்கு யாருடைய வாசல் பக்கத்தில் இருக்குதோ அவங்களுக்கு முதல்ல கொடுத்துருங்க. இதில் நம்ம அப்படிலாம் பார்க்க மாட்டோம். இப்போல்லாம் மக்கள் எப்படி பார்ப்பாங்க? 2 பேரில் யார் கொஞ்சம் வசதியான பார்ட்டியோ, யாரை வச்சு நம்ம காரியம் ஆக வேண்டி இருக்குதோ, யாரை வச்சு பார்த்தா இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டா அவன் நல்லதோ, இதெல்லாம் பல்வேறு அம்சங்களை பார்ப்பாங்க.
ஆனால் ரசூலுல்லாஹ் அந்த பாகுபாடே பார்க்கல. யார் பணக்காரரோ யார் ஏழையோ அதெல்லாம் கிடையாது. ஓ வாசலுக்கு பக்கத்து வாசல் எது நெருக்கமாக இருக்குதோ அவங்களுக்கு முதல்ல கொடுங்க, அன்பளிப்பு கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்டை வீட்டார், இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அண்டை வீட்டார் பசித்திருக்க தான் மாத்திரம் வயிறார ஒன்று விட்டு உறங்குபவர்கள் ஈமான் கொண்டவர்கள் ஆகவே மாட்டார்கள். அதவுல் முஃப்ரதில் சொல்லக்கூடிய ஹதீஸ். தான் மட்டும் வயிறார உண்டு உறங்கக்கூடியவர்கள், நிம்மதியாக தூங்குறாராம். எப்படி அவங்க நிம்மதியாக தூங்க முடியுது? பக்கத்து வீட்டுக்காரன் பசியோடு இருக்கானே. ஆக பக்கத்து வீட்டுக்காரனுடைய பசியை கூட நாம் உணர வேண்டும். நம்ம சாப்பிட்டோமே, பக்கத்து வீட்டுக்காரர் சாப்பிட்டாரா யோசிக்கணும். நம்ம மட்டும் சாப்பிட்டோமே, பக்கத்து வீட்டுக்காரர் சாப்பிட்டாரா யோசிக்கிறது இல்லை. நம்ம வீட்டில் ஒரு நல்லது பொருள் ஆட்டினா கூட பக்கத்து வீட்டுக்காரர் கொடுத்து அது ஒரு பெரும்பாலும் ஒரு இடம் கொடுத்துருவாங்க. ஆனால் நம்முடைய பசியை பற்றி நாம் அக்கறை கொள்வது போல அண்டை வீட்டாருடைய பசியை பற்றி நாம் என்ன செய்ய வேண்டும்? அக்கறை கொள்ள வேண்டும். இது ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் பாருங்க, அல்லாஹ் மீதும் மறுமை மீதும் ஈமான் கொண்டவர்கள் அண்டை வீட்டாருக்கு தொல்லை தர வேண்டாம். சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய பெரிய விஷயங்களும் நம்ம தொல்லை கொடுக்காம டிஸ்டர்ப் பண்ணாமல் வாழ கற்றுக்கணும். நம்மால் ஒரு சின்ன சிரமம் கூட பக்கத்து வீட்டுக்காரர் ஏற்பட்டக்கூடாது. ஏன்னா அது இம்மிடியட்டாக நம்மை பற்றி ஒரு இமேஜை உருவாக்கிறோம். நம்மை பற்றி ஒரு கருத்தோட்டம் அக்கம் பக்கமெல்லாம் பரவாயில்ல. அவங்களா எப்போ பார்த்தாலும் சத்தம் போட்டுகிட்டே இருப்பாங்க, தூங்க விட மாட்டாங்க, டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ராத்திரி பூரா லைட்டை போட்டு வெளிச்சம் பேஜாராக இருக்குங்க. குப்பையை கூட்டி நம்ம பக்கம் தள்ளி விட்டுறாங்க பாருங்க, கொஞ்சம் கூட மேனஸ் இல்லாதவங்க. பார்த்தா ஒருவங்க சிரிக்க கூட மாட்டாங்க. டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நம்ம வந்து உதவி செய்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நம்மால் அவர்களுக்கு எந்த தொல்லையும் வந்து விடக்கூடாது, எந்த சிரமமும் வந்துவிடக்கூடாதுன்றதில் கவனமாக இருக்க வேண்டும். இன்னும் பாருங்க, அண்டை வீட்டுக்காரரின் மனைவியோட ரொம்ப மோசமான ஒரு விஷயம். எந்த அளவுக்கு சொன்னால், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒருவன் திருடுவது பாவம், ஆனால் அவன் வந்து பக்கத்து வீட்டில் திருடிட்டான்னு சொன்னால் 10 வீட்டில் போய் திருடினதுக்கு சமமா. ஒருத்தர் விபச்சாரம் பண்ணுறது பாவம், அண்டை வீட்டுக்காரோடைய மனைவியுடன் விபச்சாரம் பண்ண சொன்னால் 10 பெண்களுடன் விபச்சாரம் பண்ணதுக்கு சமம் அப்படின்னாங்க. அப்போ நம்ம எவ்வளோ கவனமாக இருக்கணும். ஒரு பாவத்துக்கு 10 மடங்கு தண்டனை கிடைச்சிடும். நினச்சி பாருங்க, ஒரு பாவம் வேற இடத்துல செஞ்சா ஒரு பாவம்னு சொன்னால் பக்கத்து வீட்டார் இடத்துல அந்த பாவத்தை செய்து விட்டால் 10 மடங்கு தண்டனை கிடைத்துவிடும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பெரும் பாவங்கள் லிஸ்ட் பண்ணுறாங்க. பெரும் பாவங்கள் என்ன என்று கேட்கப்படுகிறது. முதல் பாவம் என்னது? அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் அதுதான் இருக்கல பெரும்பாவம், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடாது. ரெண்டாவது, உங்களுடைய குழந்தைகளை வறுமைக்கு பயந்து கொலை செய்து விடார்கள். அல்லாஹ் குர்ஆன்லே சொல்றான் இல்லையா, அலா தக்துலு அவுலாதுக்கும் ஹஷ்யத்தன் இம்லாக், வறுமைக்கு பயந்து உங்கள் குழந்தைகளை நீங்கள் கொலை செய்து விடாதீர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். அது பெரும்பாவம் லிஸ்ட்ல வருது, ஷிர்க்குக்கு அடுத்து வருது. அதுக்கு அடுத்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அண்டை வீட்டாரினுடைய மனைவி இடத்திலே விபச்சாரம் செய்வது. ஏன்னா ரொம்ப ஈஸி, பக்கத்து வீட்டில் இருக்கிறாங்க, அவர் வியாபாரத்துக்கு போயிருக்காரு, ஆள் இல்லை, நம்மால் உடனே கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவான். நிறைய பேரை பார்க்குறோம் இந்த மாதிரி விஷயத்தில். அது குறிப்பாக அந்த இளைஞர்கள் அவங்கள நம்பி பக்கத்து வீட்டில் ஒரு இளம் பெண்ணை விட்டுட்டு யாரும் போயிட முடியாது. அந்த அளவுக்கு மோசமான ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. அதற்கு சாதகமாக ஊடகங்கள் பரப்பக்கூடிய செய்திகளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமாக இருக்குது சமுதாயத்தோட நிலைமை. ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, பெரும் பாவம் லிஸ்ட்டில் 3ஆவதாக இதை வைக்கிறாங்க. அதனால இது அண்டை வீட்டாருக்கு செய்யக்கூடிய தீங்குகளில் இதுவும் மிகப்பெரிய தீங்காக இருக்கிறது. இதை நாம் கண்டிப்பாக தவிர்க்கணும். குறிப்பாக அண்டை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை தவறான பார்வை பார்ப்பதோ இவளை பற்றி தவறாக சிந்திப்பதோ கூட நம்ம தவிர்த்துடணும். ஏன்னா எதை சிந்திக்கிறோமோ அதை செயல்படுத்துவோம். இன்னமல் அமாலு பின்னிய்யாத் இல்லையா? எண்ணங்களை பொறுத்து தான் செயல்கள் அமையும். தவறான எண்ணம் கொள்வதை நாம் செய்யணும், தவிர்த்துக்கணும். அதுக்கடுத்து பாருங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அடிக்கடி வந்து சொல்லுவாங்களா அண்டை வீட்டாரை பற்றி. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டேன், ஹதீஸ் இப்படி தான் வருது. அடிக்கடி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நிறைய இடங்களில் பதிவான ஹதீஸ் இது. அடிக்கடி வருவாங்க, அண்டை வீட்டாரை பற்றி சொல்லிட்டு போவாங்களாம், அண்டை வீட்டாரோட உரிமையை பற்றி சொல்லிட்டு போவாங்களாம், அண்டை வீட்டார்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறத பற்றி சொல்லிட்டு போவாங்களாம். இப்படி அடிக்கடி வந்து சொல்ல 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 ரசூலுல்லாஹ் டவுட் வந்துருச்சு. என்ன, இங்கே சொத்துக்கு வாரிசு ஆக்கிடுவாங்களோ அப்படின்ட்டு, சொத்துல ஒரு பங்கு அண்டை வீட்டார் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு ரசூலுல்லாஹ் பயப்படும் அளவிற்கு திருப்பி திருப்பி வந்து அண்டை வீட்டாரோட உரிமைகளை பற்றி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டே இருப்பாங்க. சரி, இவ்வளவு அறிவுரை ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்களே, இது சஹாபாக்கள் எப்படி நடந்துக்கிட்டா பாருங்க அண்டை வீட்டார் இடத்துல.
அபு ராஃபியர் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி. இவர் ரசூலுல்லாஹ் இடத்துல அடிமையாக இருந்து விடுதலை கொடுக்கப்பட்டவர். இவருக்கு ஒரு வீடு இருக்குது. அந்த வீடு அதில் 2 அறைகளை மாத்திரம் வித்துடணும்னு ஆசைப்படுறாரு. அவர் வீட்டில் 2 அறைகளை மாத்திரம் வித்துடலாம், மற்றதை வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த 2 அறைகள் பக்கத்து வீட்டுக்காரருக்கு ஒட்டி இருக்குது. பக்கத்து வீட்டில் சாத் பின் அபி வக்காஸ் இருக்கிறாங்க. சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு பக்கத்து வீட்டில் இருக்கிறாங்க. அவரை போய் நேராக சந்திக்கிறாங்க. என்ன சாது, எனக்கு வீட்டில் 2 அறைகளை வித்துடணும்னு விரும்புகிறேன், நீங்கள் வாங்கிக்கல அப்படின்றாங்க. அப்படியா? உடனே அவர் ஏதோ ஒரு அமௌண்ட்டை சொல்கிறார். ஏதோ ஒரு 4000மோ, அது சரியாக ஹதீஸில் நினைவில் சரியில்லை, ஒரு 4000 வெள்ளியோ நம்ம சொல்கிறார் அவர். அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை எனக்கு 500 தங்க நாணயங்கள் கொடுக்கறதுக்கு இது கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க கேட்டாங்க, நீங்கள் இவ்வளோ கம்மியாக கேட்குறீங்களே. அவர் சொன்னார், என்னால் இவ்வளோ தான் முடியும், இவ்வளோ தான் நான் கொடுத்து வாங்கணும். அப்போ சொன்னார், கொஞ்சம் சங்கடப்படுறாரு. இருந்தாலும் கூட அவருக்கே அதை வித்துடுறாரு. விற்றுட்டு அவர் அபு ராபி சொல்கிறாரு, உங்களுடைய வீடின் ஒரு பகுதியை நீங்கள் விற்பதாகவோ கொடுப்பதாக இருந்தால் அண்டை வீட்டாருக்கு முதல் உரிமை கொடுங்கள். ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி யார் கொடுக்கணும்? பக்கத்து வீட்டுக்காரர் கொடுக்கணும். நம்ம வீட்டை உடனே நோ புரோக்கர்ஸ் அங்கங்கே அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுக்கிட்டு ஊராக நம்மகிட்ட விளக்கம் காட்டுவாங்க, வீடு விற்கிறீங்களான்னு கேட்டிருப்பான். முதல்ல நம்ம யார்கிட்ட கேட்கணும்? பக்கத்து வீட்டுக்காரர் பார்த்தீங்களா, நீங்கள் வாங்கிக்கிறீங்களான்னு அவர்கிட்ட கேட்கணுமா? இது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரம் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு நீங்கள் முதல் உரிமை கொடுங்கள் என்று சொல்லாமல் இருந்திருந்தால் நாம் இவருக்கு வித்திருக்க மாட்டேன்னாரு. அவர் சொன்னதுனால என்ன செஞ்சாங்க, விலை குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல, பக்கத்து வீட்டுக்காரர் வித்துட்டாங்க. இப்போ அந்த அளவிற்கு அங்கே சஹாபாக்கள் நடந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி பாருங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமையா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேரும் பக்கத்து வீட்டுக்காரங்க. எந்த அளவுக்கு 2 பேருக்கு மற்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னு சொன்னால், 2 பேருடைய குடும்ப கடமைகள் மற்ற கடமைகள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்குவாங்க. ஒரு நாள் எப்படின்னா, ஒரு நாள் உமர் அவர்கள் தன் குடும்ப பொறுப்பை ஜெயிது அவர்கிட்ட, அது உமையா பின் ஸைத்கிட்ட ஒப்படைச்சிட்டு நேரம் ரசூலுல்லாஹ்வுடைய பார்க்க வந்துடுவாங்களாம். அங்கே என்ன நடக்குது, என்னென்ன அன்றைக்கி சொன்னாங்க, என்னென்ன அறிவுரைகள் சொன்னாங்க, எல்லாத்தையும் கேட்டு கேதர் பண்ணிட்டு இவர்கிட்ட சொல்லுவாங்களாம். மறுநாள் அப்படியே டேர்ன் மாறிடும். எப்படி? அவருடைய குடும்ப கடமைகள் பற்ற பொறுப்புகள்லாம் உமர் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்கள் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்துடுவார். யார்? உமையா பின் ஸைத். அவர் ரசூலுல்லாஹ் அன்னைக்கு என்னென்ன சொன்னாங்க, என்ன நடந்துச்சுங்கிற விஷயத்த அப்படி சொல்லுவாங்க. இப்போ ஒருவருக்கொருவர் தன்னுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் பரிமாறிக்கொண்டு அதன் அடிப்படையிலே மார்க்கத்தையும் பின்பற்றக்கூடிய ஒரு பண்பாடு சஹாபாக்கள் இருந்துச்சு. சஹாபாக்கள் மாத்திரம் இல்லை, அதற்கு பின்னால் வந்தவர்கள் கூட. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்களுடைய ஹசன் பஸ்ரி அவருடைய காலத்தில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் ஒரு அவைக்கு அழைக்கப்படுகிறார், அறிவுரை சொல்வதற்கு அழைக்கப்படுகிறார். மக்கள்லாம் காத்திருக்கிறாங்க, அவர் வர்றது ரொம்ப லேட் ஆகுது. பெரும்பாலும் இந்த மாதிரி வரும்போது லேட் ஆச்சுன்னா ஒரு வேலிட் ரீசன், ஒரு நல்ல உண்மையான காரணத்தை சொல்லுவோம். அந்த காரணம் எப்படி இருக்கணும்? மக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கணும், இல்லையா? எப்படி சொல்லுவோம்? நம்ம பொதுவாக இந்த பஸ் லேட் ஆகிடுச்சுங்க, மாட்டிக்கிட்டேன், டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன், இல்லை உடனே சரியில்லை, ஏதோ ஒரு காரணம் சொல்லுவோம். என்ன சொல்கிறாரு, என் அண்டை வீட்டார் பக்கத்து வீட்டுக்காரர் என்னை நிறுத்தி ஒரு விஷயம் கேட்கணும்னு சொன்னார், பேசணும்னு சொன்னார். அவர்கிட்ட பேசி முடிச்சுட்டு வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சுனாரு. பக்கத்து வீட்டுக்காரர் பேசணும்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? அவர் பக்கத்து வீட்டுக்காரர் தானே, அவர்கிட்ட எப்போ வேணாலும் பேசிக்கலாம், இப்போ முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்குது, முடிச்சுட்டு பேசிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வருவோம். ஆனால் அப்படி செய்யலை. அவங்க பக்கத்து வீட்டார் கூப்பிட்டாருன்னா அவருக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து அவர்கிட்ட பொறுமையாக பேசிட்டு அதுக்கப்புறம் அந்த மீட்டிங்கில் பேச வர்றாரு. அவர் அந்த அளவுக்கு நடந்துருக்காங்க. அதே மாதிரி பாருங்கள், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி அவர்கள் சொல்கிறாங்க, ஈது பெருநாள் உங்களுக்கு தெரியும், அது குறிப்பாக பக்ரீத், ஈது அல்ஹா, அதில் ஈது பெருநாள் தொழுத பிறகு தான் என்ன செய்வோம்? குர்பானி கொடுப்போம், இல்லையா? இது ரசூலுல்லாஹி அவர்கள் சொல்கிறாங்க. அப்போ அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நான் ஈது பெருநாள் தொழுகைக்கு முன்னாடியே நான் குர்பானி கொடுத்துட்டேனே. யார சொல்ல ஏன்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, என்னுடைய அண்டை வீட்டாருக்கு மாமிசம் ரொம்ப பிடிக்கும், நாம் தொழுதுட்டு அப்புறம் அறுத்து கொடுக்குறது லேட் ஆயிரும், அதுக்குள்ளே அவங்க சாப்பிட்ருவாங்க, அவங்களுக்காக ஈது பெருநாளுக்கு முன்னாடியே குர்பானி கொடுத்து அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் உணவு அந்த கறி கொடுத்து வந்தேன் அப்படின்றாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சரிதான், பரவாயில்ல அப்படின்ட்டாங்க. அவங்களுக்கு மாத்திரம் எக்ஸம்ஷன், விதிவிலக்கு, இது நம்மளாம் சொல்லிட்டு இருக்க முடியாது, அவங்களுக்கு மட்டும் அப்புறம் விதிவிலக்கு கொடுத்தாங்க. இதே மாதிரி இன்னொரு சஹாபி சொல்றாரு, நான் ஈதுக்கு முன்னாடியே, ஈத் பெருநாள் தொழுகைக்கு முன்னாடியே நான் குர்பானி கொடுத்துட்டேன்,
அது என் வீட்டாரும் அண்டை வீட்டாரும் அந்த உணவை சாப்பிட்டாங்களே, என்ன செய்யறது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் ஆடு அறுத்தது மாம்சத்துக்காக, நீங்கள் அறுத்தது கறிக்கு அப்படி அறுத்துட்டீங்க, அது குர்பானி ஆடு அல்ல அப்படின்ட்டாங்க. நம்ம குடும்பத்தார் சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அது குர்பானியை சேர்க்க முடியாது. ஆனால் அண்டை வீட்டுக்காரர்னு சொல்லி அவரை கவனிக்கணுங்கிறதுக்காண்டி கொடுத்துருந்தா என்னவா குர்பானியில் அதை சேர்த்துக்கலாமா? அப்போ சட்டம் கூட அண்டை வீட்டாருக்காக தளர்த்தப்படுகிறது. அந்த அளவிற்கு அண்டை வீட்டாருக்கு விசுவாசம் காலத்தில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பக்கத்து வீட்டுக்காரர் அவர்கள் ஏதோ தப்பு பண்ணுறாரு, அவர் நம்ம ரொம்ப நல்லா தான் நடந்துக்கிறோம், அவரோட தொல்லை கொடுக்காம கஷ்டம் கொடுக்காம நேர்மையாக நடந்துக்கிறோம், அவர்கிட்ட இனிமையாக நடந்து கொள்கிறோம், எல்லாம் சரிதான் சார். அவர் நம்மளை போட்டு பாடாப்படுத்துகிறாரு, அவர் நமக்கு பெரும் சோதனையாக இருக்கார். அப்படி சோதனையாக இருந்தால் என்ன செய்யறது? எப்படி சோதனை சொல்கிறாங்க? நல்லா பிரச்சனை சொல்கிறாங்க, குடும்பத்தாராலும் செல்வத்தாலும் குழந்தைகளாலும் அண்டை வீட்டாராலும். இந்த லிஸ்ட்டில் எங்கே சேர்க்கிறா பாருங்க, குடும்பம், செல்வம், குழந்தைகள், அண்டை வீட்டார், இவங்களெல்லாத்தையும் ஒரு லிஸ்ட்டில் போட்டு நீங்கள் ஃபித்னாவில் ஆழ்த்தப்படும் போது, சோதனையில் ஆழ்த்தப்படும் போது, இவங்க எல்லாம் உங்களுக்கு சோதனையாக வந்து செஞ்சுட்டாங்க, உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குறாங்க, உங்களுடைய மார்க்கத்தை பின்பற்றுறதுல இடைஞ்சலாக இருக்கிறாங்க. உங்களுக்கு சோதனையாக வந்து விட்டால் என்ன செய்வோம்? குடும்பத்தார்கிட்ட கொஞ்சம் மென்மையாக நடந்துக்குவோம். என்னதான் குடும்பத்தார், பிள்ளைங்கள கொஞ்சம் கண்டிப்பாக இருப்போம். பக்கத்து வீட்டுக்காரதா சொன்னால் விட்டு விளாசிடுவோம் இல்லையா, என்ன ஏன் நினைச்சிட்டு இருக்கு அப்படி சொல்லி. ஆனால் அப்படி செய்யக்கூடாது. இவர்களுக்கா என்ன செய்யணுமா, அப்படி உங்களை சோதனையில் ஆழ்த்தப்படும் போது என்ன செய்யணும்? நீங்கள் தொழுகை, நோன்பு, சலாத்து, சௌமு, சதக்கா, தஅமுருன பில் மஅரூஃப் தன்ஹவுன அனில் முன்கர், என்ன செய்யணும்? இந்த விஷயம், இதை கொண்டு நீங்கள் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். என்ன தொழுது அவங்களுக்காக இதுவாக கேட்கணுமா? சரி, ஒரு நாள் நோன்பு வச்சு அந்த ஃபித்னாவிலிருந்து நம்ம தப்பிச்சுக்கணுமா? சரி, அதுவும் இல்லை, நன்மைகளை ஏவி தீமையை தடுப்பது, அதாவது அவர்கள் நல்ல விஷயங்களை சொல்லணும், அவர்கள் செய்யக்கூடிய தவறான விஷயத்தை தடுக்க நம்ம முயற்சி செய்யணும். இதெல்லாம் எப்படி? சண்டை போடுறது கிடையாது. ஒரு நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவன் யார்கிட்டையுமே சண்டை போட மாட்டான். நன்மையை நல்லபடியாக ஏவ பார்ப்பான், தீமையை நல்ல முறையில் தடுக்க பார்ப்பான். அதுக்கப்புறம் பாருங்க, நன்மையை ஏவி தீமையை தடுக்கணும். அதுக்கப்புறம் இதுதான் அவர்கள் செய்யும் செயலுக்கு பரிகாரமாக, அதுதான் உச்சபட்சம். இவ்வளோதான் மேக்சிமம். நல்லதை எடுத்து சொல்லணும், தீமையை தடுக்க முயற்சி செய்யணும், அவ்வளவுதான். இது இப்போ விட்டுட்டு பெரிய லெவலில் சண்டை போடுறது, கோர்ட்டில் கேஸ் போட்டு வில்லங்கத்தை பண்ணுறது, விவகாரம் பண்ணுறது, பஞ்சாயத்தை கூட்டுறது, இதெல்லாம் கிடையாது. இப்போ பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட நமக்கு அவர்கள் சொல்லையே கொடுத்தாலும் அவர்களுக்கு வந்து ஃபித்னாவை ஒரு பெரிய சோதனையாக வந்து அமைஞ்சிட்டா கூட சில நேரங்களில் பக்கத்து வீட்டுக்காரர் நமக்கு பெரும் சோதனை அமைஞ்சிருவாங்க. அவர்களிடத்து கூட நம்ம எப்படி நடந்துக்கணும்? ரொம்ப கண்ணியமாக, அவர்களை ரொம்ப பெரிய அளவில் பிரச்சனை பண்ணிடாமல் நம்ம கவனமாக நடந்துக்கணும். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. சரி, அண்டை வீட்டாருடைய சிறப்புகளை பற்றி நம்ம பார்த்துட்டோம். இது அவர்களை யாரை நம்ம அண்டை வீட்டாரை வச்சுக்க கூடாது, இதையும் நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம் அடுத்த வரைக்கும். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு வ இலைஹி வனதவக்கலு அலைஹி நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ நஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம். கண்ணியமிக்க சகோதரர்களே, யாரை நம்ம அண்டை வீட்டாரை வச்சுக்க கூடாது, இதையும் கூட குர்ஆன் சொல்லியிருக்கு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் விஷயம் இல்லையா? அண்டை வீட்டாரா யாரை வச்சுக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தா, காஃபிரை, இறை நிராகரிப்பாளரை அண்டை வீட்டாரா வச்சுக்குங்கன்னு சொல்லலை, முஷ்ரிக்கீன, இணை வைப்பவரை அண்டை வீட்டாரா வச்சுக்குங்கன்னு சொல்லலை. இதெல்லாம் சொல்லாமல் யாரை சொல்லுதுன்னு பாருங்க. இல்லம் என்தஹி, இவர்கள் விலகி கொள்ளவில்லைன்னு சொன்னான். யார் என்ன விலகிக்கிறது? அல் முனாஃபிகூன், நயவஞ்சகர்கள், முனாஃபிக்குகள், அவருடைய முனாஃபிக் தனத்திலிருந்து விலகி கொள்ளாத வரை, அவர் முனாஃபிக் தனத்திலிருந்து விலகி கொள்ளாத வரை. எப்படிப்பட்ட அந்த நயவஞ்சகர்கள் எப்படி இருப்பாங்க? வல்லதீன ஃபீ குலூபிஹிம் மரதுன், அவருடைய உள்ளத்தில் என்ன இருக்குமா? வியாதி இருக்குது. இந்த நயவஞ்சகர்களை பற்றி சூரத்துல் பக்ராவில் 2வது ருக்குவில் எல்லாம் அழகாக சொல்லி தர்றாங்க.
மினன்னாசி மையக்கூலு ஆமன்னா பில்லாஹி வபில் யோமில் ஆஹ்ரி வமாஹும் பிமுஃமினீன். மனிதர்கள் சில பேர் இருக்கிறாங்க, அவர் அல்லாஹ்வை நம்புறேன் ஆகரத்தை நம்புறேன் சொல்றாங்க, ஆனால் அங்கெல்லாம் மூமின்கள் கிடையாது. மினன்னாசி மையக்கூலு ஆமன்னா பில்லாஹி வபில் யோமில் ஆஹ்ரி வமாஹும் பிமுஃமினீன் யுஹாலியூன் அல்லாஹ வல்லதீன ஆமனு வமா யஹ்தவுன இல்லா அன்ஃபுஸஹும் வமா யஷ்உரூன். அவர்கள் அல்லாஹ்வை ஏமாத்தம் நினைக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய அதாவது அடியார்களை மூமியங்களை ஏமாத்தம் நினைக்கிறாங்க, ஆனால் உண்மையிலே தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். ஃபீ குலூபிஹிம் மரதுன் ஃபஸாதஹும் அல்லாஹ் மர்தா. அவருடைய உள்ளத்திலே நோய் இருக்கிறது, அந்த நோயை எல்லாம் அதிகப்படுத்தி விட்டான். இன்னும் அப்படியே வரிசையாக வந்துட்டு இருக்கும். அவர்கள் சீர்திருத்தன்னு சொல்லி குழப்பத்தோட வைப்பான். அவள் உங்களை பார்த்து நீங்கள் ஈமான் கொண்டவளை பார்த்து எள்ளி நகை ஆடுவான். இவ்வளோ வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும். முனாஃபிகள் பற்றிய ஒரு விவரங்கள் வந்துட்டு பாருங்க. அந்த விவரங்கள் பற்றி சொல்லிட்டு அப்படிப்பட்ட முனாஃபிகளுடைய கேரக்டர் இன்னொரு விஷயத்த சொல்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஃபீ குலூபிஹிம் மரதுன் வல் முர்ஜிஃபூன ஃபில் மதீனா. இந்த மதீனாவில் இது இந்த வசனம் மதீனாவில் வருது. மதீனாவில் அவர்கள் முர்ஜிஃபூன ஃபில் மதீனா. முர்ஜிஃபூன என்ன அர்த்தம் பாருங்க, என்ன வார்த்தை? அல் முர்ஜிஃபூன் அப்படின்னு சொன்னால் அரபு மொழி வழக்கில் நில அதிர்வை சொல்லுவாங்க. நிலநடுக்கம் இருக்கு இல்லையா, அது ஜில்சால்மாங்க. நிலநடுக்கம், நில அதிர்வு சொன்னால் சின்ன சின்ன அதிர்வுகளாக வந்து ட்ரமல்ஸ் இந்த இங்கிலீஷ் சொல்லுவாங்க. அங்கங்கே நில அதிர்வு வந்துச்சு, இத்தனை ரெக்டாரில் வந்துச்சு, அத்தனை ரெக்டாரில் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. நிலநடுக்கம் வந்துச்சுன்னா பெரிய அளவில் சேதம் ஏற்பட்டுரும். நில அதிர்வுகள் அதிர்வலைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்பப்போ மாற்றி மாற்றி தொடர்ந்து வரும். அது கடைசியில் நிலநடுக்கமாக கூட முடியலாம். அந்த நில அதிர்வுக்கு பயன்படுத்துகிற வார்த்தை என்னது? அல் முர்ஜிஃபூன். இவங்க அல் முர்ஜிஃபூன ஃபில் மதீனா. இவர்கள் மதீனாவில் முர்ஜிஃபூனை செய்து கொண்டிருப்பார்கள். என்ன அது முர்ஜிஃபூனை? அப்பப்போ கொந்தளிப்பு வாங்கிட்டு இருப்பாங்க. அப்பப்போ மக்கள் மத்தியில் ஒரு பயத்தை, பீதியை, பிரச்சனையை, விவகாரத்தை ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பான். மக்களை நிம்மதியாக இருக்க விட மாட்டாவ. யாரு? இந்த முனாஃபிக்குகள். எப்படி பண்ணுவாங்க? இப்போ பார்க்கலாம், நிறைய பேருக்கு முனாஃபிக்களாக இருக்காங்களோ இல்லையோ, ஆனால் சமுதாயத்தில் பிரச்சனைகளை உருவாக்கி, பகைமையை வளர்த்து, வெறுப்பு வளர்த்து, ஒரு கலவரத்தை உருவாக்கி, கொந்தளிப்பை உருவாக்கி பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அந்த பண்பு கொண்டவளாக இருப்பான். இவர்களை என்ன செய்யறது? அந்த இடத்துல ரசூலுல்லாஹி அவர்கள் அதிகாரத்தில் இருக்கிறாங்க. மதீனாவை பொறுத்தவரை ரசூலுல்லாஹி ஆட்சியில் இருக்காங்க இல்லையா? அப்போ என்ன சொல்கிறார் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா? லனுகரியன்னக பிஹிம். என்னவா? நாம் உம்மை ஏவி விடுவோம், உங்களை அவர்கள் மீது சாட்டி விடுவோம். சும்மலா யுஜாவிரூன கஃபீஹா இல்லா கலீலா. அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் தவிர உம்முடைய அண்டை வீட்டாராக அவர் இருக்க முடியாது. அவனை விரட்டி அடிக்கிற அளவுக்கு நீங்கள் நடந்துக்கணும். உண்மை சாட்டி விடுவோம். அதிகாரம் கையில் இருக்கும் பட்சத்தில் நடக்குது இல்லையா? நம்மால் முடியும்னு சொன்னால், நம் கையில் அதிகாரம் இருக்குதுன்னு சொன்னால், இது போன்ற சமுதாயத்தில் குழப்பத்தை விளைவிப்பவன், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடியவன், நயவஞ்சகமாக செயல்பட்டு கொண்டிருப்பவன். இன்னும் சொல்கிறாங்க, இதை பற்றி இக்ரிமா ரலியல்லாஹு விளக்கம் தர்றாங்க. இங்கே குறிப்பிட்டு சொல்லப்பட்ட மனிதர்கள் யார் தெரியுமா? அவர்கள் விபச்சாரத்தை பரப்புபவர்கள்னு சொன்னாங்க. சரிதானே? பக்கத்து வீட்டில் உட்காந்துட்டு ஒருத்தர் விபச்சாரத்தை பரப்பிட்டு இருந்தால் அவன்கிட்ட போய் ரொம்ப சுமூகமாக வளர்க்க முடியுமா? கொலாவ முடியுமா? நம்ம அவன்கிட்ட கண்ணியமாக நடந்துக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. பக்கத்து வீட்டில் இருக்கிறான், அவன் பிராத்தல் பண்ணிட்டு இருக்கிறான். அவன்கிட்ட போய் என்ன நம்ம அண்டை வீட்டார் சொல்லி அவனுக்கு போய் உபசரிக்கிறது முடியுமா? என்ன நாளடைவில் நினச்சிவான், பக்கத்து வீட்டுக்கு வந்து போகிறவன் லேசாக நம்ம வீட்டை எட்டி பார்த்து போவான். நம்ம வீட்டில் பெண்கள் இருந்தால் நம்ம வீட்டை எட்டி பார்த்து போவான். அப்போ அவனை என்ன செய்யணும்? அப்புறப்படுத்தணும். இந்த வசனம் வந்த பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல மனிதர்களை மதீனாவை விட்டு வெளியேற்றிட்டாங்க. மதீனாவை விட்டு வெளியேற்றிட்டாங்க. அப்போ இதெல்லாம் நடந்திருக்கு. இப்போ இதிலிருந்து என்ன தெரியுது? ஒரு முஷ்ரிக்கீனாக இருக்கலாம், ஒரு காஃபிராக இருக்கலாம், இல்லை எப்பேற்பட்ட ஒரு மனிதராக இருக்கலாம், சில தீய குணங்கள் கொண்ட மனிதனாக கூட இருக்கலாம், ஆத்திரக்காரன், கோபக்காரன், சண்டைக்காரனாக இருக்க, ரவுடியாக இருக்கலாம், எப்படி வேணால் இருந்துக்கு போட்டோம். ஆனால் முனாஃபிக்காக இருந்து சமுதாயத்தில் குழப்பத்தையும் கலவரத்தையும் கொந்தளிப்பையும் அதிர்வையும் ஏற்படுத்திட்டு இருந்தான்னு சொன்னால், சமுதாயத்தில் விபச்சாரம் போன்ற தீய கெட்ட விஷயங்களையும் பொய்களையும் பரப்பி கொண்டிருந்தா சொன்னால், அவனை பக்கத்தில் வச்சுக்கக்கூடாது. அவனை என்ன செய்யணும்? சிட்டியை விட்டே வெளியேற்றுறதுக்கு வழியை பார்க்கணும். இதையும் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். இவர்களெல்லாம் என்ன இருக்க, எப்படி இருக்க முடியாது? அண்டை வீட்டாராக இருக்கவே முடியாது. வல்ல இறைவன் உங்களுக்கும் எனக்கும் இஸ்லாத்தின் பல்வேறு கூறுகளை புரிந்து அதை விளங்கி அதன் அடிப்படையில் வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரியட்டும். நம்ம மட்டும் இந்த ஒழுங்காக இந்த வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்து சொன்னால், இந்த உலகத்திலும் இந்த சமுதாயத்திலும் நமக்கு நன்மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும், மறுமையிலும் அல்லாஹ்வுடைய ஒரு அருள் கிடைக்கும். ஏன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க,
அல்லாஹ்விடத்தில் சிறந்த அண்டை வீட்டார் தன்னுடைய அண்டை வீட்டாரிடத்தில் சிறப்பானவர்கள். உங்களை பார்த்து பக்கத்து வீட்டுக்காரர் வந்து நல்ல மனிதன்னு சொன்னால் அவர் அல்லாஹ்விடத்தில் நல்ல மனிதராக இருப்பார். வல்ல இறைவன் உங்களுக்கும் எனக்கும் இதை பற்றி புரிதலை கொடுத்து சிறந்த அண்டை வீட்டாராக இருக்கக்கூடிய பாக்கியத்தை தன் புரிவனாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.